வணக்கம் சார். திமிரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக ஸ்கூட்டி ஜஸ்ட் கொடுக்குறோம். 2018 பக்கா கண்டிஷனில் ஃபுல் சர்வீஸ் பண்ணி சாருக்கு டெலிவரி கொடுக்குறோம். சார் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சார், ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். மெடிடேஷனோட அந்த இது தியானத்தில் ஒரு இருக்கிறாரு. ஸோ நான் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சர்வீஸில் தான் எவ்வளோ இருக்காரு. அது இல்லாமல் சார் வர ரிட்டையர்டு வாத்தியார் வர. ஸோ அவருக்கு நேற்று வந்தார். ஸோ நேற்று அவரோட பேச்சு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவர் நம்மக்கிட்ட பேசின விதம் நேற்று அது சில கஸ்டமர் வந்து, ஏன்னா ஆக்சுவலாகவே இந்த வண்டிக்கு ஃபுல் சர்வீஸில் எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட இல்லாமல் பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியாக ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணார். இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தார். ஸோ அவரே சொல்ல, இல்லை சார் பரவாயில்ல சார், நான் போய் என்ன பண்ண போகிறேன், அழகாக இருந்து ஒன்று ஒன்றா பார்த்து ரெடி பண்ணி இந்த வண்டியை கொடுத்தேன். காலைல 10 மணிக்கு வந்தார். ஸோ 10 மணிக்கு வந்து இப்போ தான் போகிறாருன்னா அதோடைய சந்தோஷமாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணார். மற்றபடி நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோன்றல. ஸோ அது அவரே சொல்லுவார். ரொம்ப ஹாப்பி சாருக்கு. நல்ல ஒரு விலையில் பெஸ்ட்டு ப்ரைஸில் சாருக்கு கொடுத்துருக்கோம். ஸ்கூட்டி ஜஸ்ட்டு BS4 கார்பெட்டர் மாடலு, ஃபுல் ஃபிட்டிங். ஒரு ஃபிட்டிங் ஒன்று அவருக்கு வர வச்சு கொடுத்துருவோம். ஸோ நீங்களே பார்க்குற வண்டி நீட்டாக இருக்குது. ரொம்ப ரேரான வண்டியும் கூட. இப்போ ஒன்று ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ சாரை கேட்கலாம் நாங்கள் எங்கள் சர்வீஸ், ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அவரே கேட்போம். சார் வணக்கம் சார். பாருங்களா சார், ரொம்ப நன்றி சார் உங்களோட கோஆப்ரேட் பண்ணதுக்கு. ஓகே சார். அது இல்லாமல் எங்கள் வண்டி உங்ககிட்ட வருதுன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நல்ல பேரும் மக்கள் 4 பேர் வந்து போகிற இடம். ஸோ நீங்கள் இதை வச்சுருந்தீங்கன்னா எங்களோட சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்குன்றத 4 பேர் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ உங்களுடைய கருத்து கணிப்பு சார் நம்ம கடையை பற்றி. அதை வந்து நான் வந்து காலம்புரை வந்து பெப்ளஸ் பார்க்குறதுக்கு தான் நேத்திலேருந்து ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக பெப்ளஸ் பார்க்குறதுக்கு தான் நேத்தி வந்தேன் இங்கே. ஆமாம் சார். நேத்தி வந்து பெப்ளஸ் பார்க்குறதுக்கு தான் வந்தேன். பெப்ளஸ் பார்க்கும்போது இது பார்த்தேன். ஜஸ்ட் நீங்கள் இவர் சார் வந்து பெப்ளஸ் கம்மியாக கேட்டார். நான் சொன்னேன் கண்டிப்பாக சார் பெப்ளஸ் வந்து கலகலன்னு போயிடும். ஸோ அவருக்கு அனுபவம் இல்லை, நமக்கு அனுபவம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வேண்டாம் சார், உங்களுக்கு அந்த ரேட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, 4 பேருக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு கலையை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு அது வேணாம், இது அந்த ரேட்டில் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். ஆமாம், செஸ்ட்டு கொடுத்தாங்க சார். இந்த கலரே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது. நேற்றே நான் சொல்லிட்டு போயிட்டேன் சார், நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு ஃபுல்லாக பணம் எடுத்துகிட்டு வாங்குற மாரி வரேன் அப்படின்ட்டு வந்தேன். காலம்புலேருந்து இங்கே தான் இருக்கேன். அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாரு சார். நெகோஷியேட் பண்ணுறாரு. நல்லா கைண்டாக பழகுறாரு. கண்டிப்பாக வண்டி பர்ச்சேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்டாலும் செலவை பற்றி கவலைப்படல. இப்போ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்ன ப்ரைஸோட பேட்டரி 2000 ரூபா இப்போ போட்டிருக்காரு. கொஞ்சம் கூட என்னையே கேட்கல. பேட்டரி சரியில்லைன்னு சொன்னோன்னே ஃபுல்லாக மாற்றி கொடுத்துருங்கன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வச்ச ப்ரைஸில் 2000 ரூபா கம்மி. அது இல்லாமல் கிரில் ஃப்ரீயாக பண்ணி தரேன்ருக்காரு. அதேமாரி இங்கே வந்து எல்லா வண்டியும் இருக்குது. நான் வந்து எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கேன், பெரிய பெரிய வண்டிலாம் ஓட்டியிருக்கேன். இப்போ ஏஜ் ஃபேக்டர்னால யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நான் இதை எடுக்கிறேன். இங்கே வந்து பார்க்கும்போது மொஃபட்லேயும் சரி பைக்ஸ்லேயும் சரி எல்லாமே இருக்குது. அதனால் வந்து சர்வீஸபிளாக இருக்கார். அதுதான் மெயின். நீங்கள் வந்து தைரியமாக நம்பி வரலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வண்டியே வாங்கிட்டு சார் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது 2-3 மெக்கானிக் இருக்காங்க, எல்லாமே செஞ்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக நான் சாரோட தான் இருந்தேன். கண்டிப்பாக நல்லா ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு பொழுதும் போச்சு, நல்லா வண்டியும் கொடுத்தாப்புல. அதனால் நீங்கள் வந்து யுவராஜ் கன்சல்டன்சி இந்த திமிரியை வந்து நீங்கள் வந்து பைக்ஸ் வாங்கிறதுக்கு இது நீங்கள் வரலாம், தைரியமாக வரலாம். எல்லா வண்டியும் இருக்குது. நீங்கள் ஒரு வண்டி கட்டிங்கன்னா 3 வண்டி காமிப்பாரு, பிடிச்சதை நீங்கள் எடுத்துடலாம். நம்மளோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா நம்ம ஒரு மெக்கானிக் இருக்கலாம், ஆனால் 3 மெக்கானிக், ஏன்னா அட் அ டைம் 3 கஸ்டமர் தான் 3 வண்டி அட்டன் பண்ணணும். ஆமாம். ஸோ அவங்க முன்னாடி பண்ணி ஒரு வண்டி ஒரு சின்ன விஷயம்லாம் புது வண்டியிலே பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக் வச்சு ஃபிட்டிங் பண்ணி தான் வெளியே கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ ரெடி டு யூஸில் எந்த வண்டியுமே இருக்காது. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பரவாயில்ல நம்ம சொன்ன ஸ்பாட்லேயே பண்ணி கொடுத்தாங்க, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்குன்றதுக்காக ஒரு வண்டி எடுத்தால் ஒரு மெக்கானிக். நான் காலம்புலேருந்து இங்கே தான் இருந்து பார்க்குறேன். எல்லாருக்குமே நல்லா தான் செஞ்சு தராப்புல. அது வந்து என் ஃபாரு எகெயின்ஸ்ட்லாம் பார்க்குறது கிடையாது. இவர் ஃபாரு நமக்கு வேண்டியவர் வேண்டாது அதெல்லாம் கிடையாது. அவர் பிஸ்னஸாக கரெக்டாக அவருடைய ஒர்க்காக அவர் கரெக்டாக செய்கிறாரு. அதுமாதிரி மெக்கானிக்கிட்டையும் சொல்கிறாரு, கஸ்டமர் சர்வீஸ் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். நாளைக்கு வந்து நம்மளை அவங்க ஒரு மாதிரி நினச்சிடக்கூடாது. ஸோ என்ன ஒரு விஷயம் தான். அதேமாரி இப்போ ஒரு வண்டி ஒன்று போய் ஏதோ ப்ராப்ளம் ஃபோன் பண்ணிட்டாங்க, உடனே இந்த பசங்கள்லாம் சொல்கிறாப்புல, இதுமாரிலாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணணும், ஏன்னா அதுமாரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். ஒன்றும் திட்டல. அவருக்கும் அந்த இடத்துக்கு ஒரு மெக்கானிக் அந்த ஏரியாவில் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டோம். அதான் இங்கிருந்து வண்டி எடுத்துட்டு டெலிவரி லாங் டிரைவில் போனாங்க. சின்ன ஒரு பசங்களையும் ஒன்றும் திட்டல. அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், இதுமாரி நமக்கு சொன்னாங்கன்னா நமக்கு தானே கெட்ட பேருலாம் பேசியிருந்தாரு. நான் இங்கே இருந்ததுனால எல்லாம் வாட்ச் பண்ணேன். அவர் ரொம்ப சர்வீஸபிளாக இருக்கார், நெகோஷியபிளாகவும் இருக்கார். அதனால் எல்லாருமே யுவராஜ் கன்சல்டன்சி வந்து
நீங்கள் பைக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். சார் நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் முறை பார்க்குற கஸ்டமராக இருந்தால் நம்மளோட லோ பட்ஜெட் யூடியூப் யுவராஜ் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி சார் போகிற நல்ல நிறைய பேர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட வண்டி இன்னும் ஸ்டாக் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம சேனல் ப்ளஸ் மணி நிர்மல் சேனல் ரெண்டுத்துலையுமே நம்ம போடுவோம். ஸோ நீங்கள் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.